மன்னித்த பிரதமர், மாணவர்களை பின்தொடரும் போலீஸ், ஜனநாயக உரிமைகள் பறிபோகிறதா? டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஆர்ப்பாட்டம் நடந்தப்ப பிரதமரை வசைபாடுனதா சொல்லி ஒரு நொய்டா சிறுமி மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா தன்னையும் தன்னோட மறைந்த தாயையும் மிக கடுமையா வசைபாடுன இளம் போராட்டக்காரர்களை மன்னிக்க விரும்புறதா சொல்லி பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வெளியிட்டாரு. இதுக்கிடையில போராட்டத்துல ஈடுபட்டவங்களை குறி வச்சு டெல்லி போலீசார் தொடர்ந்து கண்காணிச்சு வருது ஜனநாயக உரிமைகள் குறித்த கவலைகளை எழுப்பியிருக்கு. ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பிரதமர் மோடி மீது தரக்குறைவாக வசைபாடினார்களா, வசைபாடியவர்களை குறிவைத்திருக்கிறதா டெல்லி போலீஸ்? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்டை பார்க்க போறோம். பிரதமருக்கு எதிராக ஒரு பெண் வசைபாடியதா சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு பதவியோட கௌரவத்தை புண்படுத்தும் கருத்துக்கள், பொது அமைதியை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டவைன்னு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதை விமர்சித்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே, நாட்டில் 2 சட்ட தொகுப்புகள் இருக்கு, இளைஞர்களுக்கு ஒன்று, பாஜக மற்றும் அதன் தலைவர்களுக்கு இன்னொன்னு அப்படின்னு விமர்சிச்சாரு. பல ஆண்டுகளா ஆன்லைன்ல பெண்கள் மீது மோசமான வசைகளை வீசி வரும் பாஜக ஐடி விங் உறுப்பினர்கள் மேல வழக்குகள் எப்போ பதிவு செய்யப்படும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட பெண்ணோ கைகளை கூப்பினபடி தன்னோட வயசு 15 தான், இது தன்னோட முதல் மற்றும் கடைசி தவறுன்னு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பிரதமரோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு சமூக ஊடகங்கள்ல வெளிவந்த ஒரு வீடியோ கிளிப்ல சிறுமி தன்னோட கருத்துக்களுக்காக பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களோட மட்டுமே பேசுறது போல உணர்றேன். ஜந்தர் மந்தர்ல நடந்தது உலகத்துக்கே தெரியும். சில குறும்ப இளைஞர்கள் மோசமான துஷ்பிரயோகங்களை வீசினாங்க. நாகரிக சமுதாயம் ஏற்காத சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன மட்டும் இல்ல, என்னோட மறைந்த தாயையும் கூட வசைபாடி இருக்காங்க. இளம் வயதுல தவறுகள் செய்யறது இயற்கை. அதனால சமூகத்துல உள்ள கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் மோசமான சொற்கள் பயன்படுத்துறத பாக்குறப்போ ஒரு கலாச்சார அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த இளைஞர்களை அரவணைச்சு அவங்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய நேரம் இது. பாதையை தவற விட்டவங்களை வழி நடத்துறது நம்மோட கடமை. அவங்கள தண்டிக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமா அவங்கள இழுத்து செல்றது இல்லைன்னா சமூகத்துல அவங்கள துன்புறுத்துற நிலைமையை மாத்தாது. நான் அவங்கள மன்னிக்கிறேன். இந்த உணர்வை சமூகம் ஏற்றுக்கொள்ளும்னு நம்புறேன். சில நேரங்கள்ல தற்செயலா நம்மோட பற்களால நம்முடைய நாக்கு கடிச்சுக்கிறோம். அதுக்காக நாம நம்மோட பற்களை உடைக்கிறது இல்ல. பற்கள் மற்றும் நாக்கு ரெண்டும் நம்மோடது தான். இந்த இளைஞர்களும் நம்முடையவங்க. அவங்கள வழி நடத்துறது நம்மோட பொறுப்பு. வழி தவறி போனவங்களுக்கு சரியான பாதையை காண்பிக்கிறது கஷ்டம். ஆனா அது நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு வேலை. அதனால நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், வாங்க ஒன்னா முன்னேறுவோம், புதுசா ஒன்ன கத்துக்குவோம், நம்மோட தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கலாம், நம்மோட கனவுகளை தொடரலாம். தேசம் வேகமா முன்னேறி வருது. நீங்களும் முன்னேறி வெற்றி பெறுவதை உறுதி செய்யறதே என்னோட கனவு. அதுக்காக தான் நான் வாழுறேன். உங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நான் வேலை செய்யறேன். தவறுகள்ல இருந்து கற்றுக்கிட்டு முன்னேறுங்கன்னு பிரதமர் மோடி தன்னோட ரீல்ஸ்ல தெரிவிச்சிருக்காரு. போராட்ட களம் தொடர்பான வீடியோக்கள்ல ஆண் போலீஸ் அதிகாரிகள் ஒரு பெண் போராட்டக்காரரை அறையும் காட்சி, ஒரு பெண் மேல விழும் லத்தி அடி போன்றவை போலீஸ் நடவடிக்கையோட சட்டப்பூர்வ தன்மையை கேள்விக்குள்ளாக்குது. பொதுவெளியில ஒரு இளம் பெண்ணை வெளிப்படையா தாக்குன அதிகாரியோட அடையாளம் குறித்து டெல்லி போலீஸ் எந்த பதிலும் அளிக்கல. ஆனா அரச விமர்சிப்பவர்களை குறி வச்சு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஒரே நேரத்துல நடவடிக்கை எடுக்கப்படுது. எதிர்ப்பாளர்கள், அவங்களோட குடும்பங்கள் மற்றும் சில சந்தர்ப்பங்கள்ல சமூக ஊடக தளங்களை கூட தன்னிச்சையா போலீஸ் நடவடிக்கை குறிவைக்குது. அதே நேரத்துல போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் ஆன்லைன் கும்பல்களுக்கு எதிராக செயல்படுவதில் காவல்துறை ஆர்வம் காட்டல. இந்த போராட்டங்கள்ல குற்றவாளிகள் ஊடுருவியதா டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. வன்முறையில ஈடுபட்டவங்களை நிச்சயமா சட்டத்தின்படி அடையாளம் காணப்பட்டு நீதிக்கு கொண்டு வரணும். ஆனா போராட்டத்துல ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக டெல்லியில தொடரும் போலீஸ் நடவடிக்கையோட தன்மை ஜனநாயகத்துக்கு ரொம்பவே கவலை அளிக்குது. இந்த விவகாரத்தை இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கையில் எடுத்திருக்கு. ஆனா அது சட்டத்துக்கு அப்பால் செயல்படுறதா தோன்றும் காவல்துறையை தடுக்க இதுவரைக்கும் எதுவும் செய்யல.
வழக்குகள் ரத்து அப்படிங்கிற மத்திய அரசோட வாக்குறுதியும் நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படிங்கிற டெல்லி முதல்வர் வாக்குறுதியும் பின்பற்றப்படுறதா தெரியல. இது ஜந்தர் மந்தர்ல ஆயிரக்கணக்காக திரண்ட இளைஞர்களோட மனக்கசப்பை அதிகரிக்கும். அது மறுபடியும் வீச்சான போராட்டங்களை தூண்டும் அப்படிங்கிறத அரசுகள் உணரணும்.